ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை another vlog. ஸோ இந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜே வந்து நான் ஒரு பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணேன். மீன்ஸ் இந்த யூடியூப் நான் ரெகுலராக பண்ண போகிறேன். யூடியூப்ல பண்ண போகிற வீடியோவுக்கு இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல் போட போகிறோம் அப்படின்னு தான் ஆக்சுவலி நான் பண்ணேன். பட் யூடியூப்ல நான் போடுற ஒரு வீடியோ அதிகமாக புஷ் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்தா ஆப்வியஸ்லி இல்லை. ரிலேட்டபிள் வீடியோ போடுறேன். ஸோ நான் பண்ணுற பிளாகாக இருக்கட்டும், அது இங்கே நிறைய பேர் என்னை மாதிரி பிளாக் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க கூட ரிலேட் பண்ணிப்பாங்க. நான் இப்போ வந்து என்ன இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வீடியோவாக போடுறேன் அப்படின்னா அதை நிறைய பேர் பார்க்குறவங்க அவங்க கூட ரிலேட் பண்ணிப்பாங்க. ஆர்எல்ஸ் அவங்க ஃப்ரெண்டு கூட ரிலேட் பண்ணிப்பாங்க. தே ஃபீல் சம் அந்த மாதிரி நம்ம ஓகே இது இவன் தானே அப்படின்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டேக் பண்ணணும், அது மென்ஷன் பண்ணணும், இல்லை அப்படின்னு தான் நினைச்சாங்கன்னா தே கேன் சென்ட் இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். யாருக்குன்னா இவன் தான் அது அப்படிங்கிற மாதிரிலாம். எனக்கே நிறைய பேர் நிறைய ரீல் அனுப்புறானுங்க. ஐயோ அதெல்லாம் அதுக்கப்புறம் வரேன். ஸோ லைப்ரரியில் புக் எப்படி இருக்கும், இந்த ரோல இந்த ஷெல்ஃப்ல இந்த புக் இருக்கு அப்படிங்கிறது நீங்க போய் எடுத்துக்கலாம். அது மாதிரி யூடியூப் இந்த பேஜ்ல இந்த வீடியோ போய் சர்ச் பண்ணாலோ ஆர் அந்த வீடியோ போட்டுட்டு நீங்க சர்ச் பண்ணாலோ யூ கேன் சர்ச் த வீடியோ ஆர் நீங்க அதை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன், லைக் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ கேன் கோ வாட்ச் ஹிஸ்டரியில் போயிட்டு நான் அதை பார்க்கலாம். பட் இதே நான் போய் அந்த வீடியோ சர்ச் பண்றேன் அப்படின்னா வராது. வீடியோக்கு டைட்டில் ஆப்வியஸ்லி கிரியேட்டர் கொடுப்பாங்க ஆர் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஒரு ஃபியூ கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க சர்ச் பண்ணாலுமே யூ கான் ஃபைண்ட் த எக்ஸாக்ட் வீடியோ. நீங்க ஒரு வாட்ச் ஹிஸ்டரியில போய் சர்ச் பண்றீங்கன்னா அது வேற. ஆனா சர்ச் டேப்ல போயிட்டு நீங்க ஒரு வீடியோ சர்ச் பண்றீங்கன்னா சர்ச் பண்ண முடியாது. தட் இஸ் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு குகை மாதிரி. அது வந்து அவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் இருக்கு, மாஸ் ஆடியன்ஸ் இருக்கு. பீப்புள் வந்து அவ்வளோ அதை யூஸ் பண்றாங்க கம்பேர்ட் டு யூடியூப். நான் வந்து எவ்வளோ நாளாக யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2017 பண்ணிட்டு இருக்கேன். நிறையா சேனல் ஸ்டார்ட் பண்ணி நிறையா ஒரு 600 வரையும் ரீச் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்து அந்த சேனல் நான் ஆக்டிவாக பண்ணாமல் விட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த சேனல் அப்படியே மூழ்கி போயிடும். இன்னைக்கா ஒரு நாள் வந்து வீடியோ போட்டோம்னா புஷ் ஆகுது. ஸோ அது மாதிரி நிறைய சேனல் நான் வந்து விட்டுட்டேன். கோவிட் டைம் வந்துச்சு. கோவிட் டைம்ல எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபோன்ல யூடியூப்ல அவ்வளோ ஆடியன்ஸ் வந்தாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நானும் அந்த மாதிரி ஆடியன்ஸாக மாறிட்டேன். யூடியூப் வீடியோ போடுறதுக்கு எனக்கு வரல, ஏன்னா சோம்பேறித்தனம் முந்திருச்சு. இப்போவும் அதே மாதிரி நான் சேனல் ஆரம்பிச்சு நியர்லி 800 கிராஸ் ஆயிட்டேன். இது வந்து நான் இதுவரையும் ஓப்பன் பண்ண சேனல்ல 800 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போனது திஸ் இஸ் த ஒன்லி சேனல். நிறைய பேர் வந்து 800 தானே அப்படின்லாம் சொல்லுவீங்க, 800 தானே அப்படின்லாம் சொல்லுவீங்க. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு 1000ங்கிறதே எனக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன். வாவ் 1000 ரீச் ஆயிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன். இது எனக்கு ஏன் இவ்வளோ எமோஷனாகவும் ஓவர்வெல்ம்டாகவும் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1000ங்கிறது லைக் கிரியேட்டர் லைக் மீ 1000 ரீச் ஆகிறது பெரிய விஷயமா யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு 1000 ரீச் ஆகிறது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். ரியலி வெரி தேங்க்ஃபுல். நான் வந்து இதுக்கெல்லாம் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு ஒரு ரிவர்ஸ் ஆக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐ ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் எதுலனாலும் அதை போய் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் இதுவும். உனக்கு என்னடா கிடைக்குது இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்னை சொல்லியிருக்காங்க, இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்ன மாதிரி இங்கே நிறைய கிரியேட்டர்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஃப்ரைடே நைட் எடுத்தது. 1021 ஃபாலோவர்ஸோட நான் வந்து 1000 தாண்டும் போது ஐ வாஸ் ட்ராவலிங் டு கொச்சி. சென்னையிலேருந்து கொச்சி போயிட்டு இருக்கேன் ஆஃபீஸ் வழியா. ஸோ அந்த ஒரு டைம்ல ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவ்வளோ ஹாப்பி. எனக்கு இன்னுமே அந்த 1000 பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க, 1000 பேர் நம்ம வீடியோ போட்டால் உடனே பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ஸ்மால் திங். நாங்கள் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இங்கே இன்ஸ்டாகிராமில் காசு கொடுத்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஐ சா ஒன் ரீல், அதில் வந்து ஒருத்தன் சொல்கிறான், அவன் கமெண்ட்ஸில் நீங்கள் எவ்வளோ கவுண்ட் சொல்கிறீங்களோ நான் அதை வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்றான். அவனுக்கு அந்த ரீலில் பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுறான். நானும் அவன் சொல்கிற ஐடியெலாம் போய் பார்த்தா அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. காசு கொடுத்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பீப்புள் டூயிங் தட். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து யாருக்கு பேக் ஃபயர் ஆகும் பார்த்தீங்கன்னா, நான் என்னைய மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து இன்னும் வரணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல. அது மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து
அவங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஆர்கானிக்கலாக எடுத்துகிட்டு போகணும், நிறையா ஆர்கானிக்காக ஃபாலோவர்ஸ் நமக்கு கிடைக்கணும், ஆர்கானிக்காக வீடியோ போட்டு அது மூலிமா நம்ம போடுற வீடியோ மூலிமா லைக் பண்ணி வரணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று வந்து நம்ம ஆர்கானிக்காக பண்ணணும்னு நினச்சி ஒரு மைல் ஸ்டோன் நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் ஒருத்தவங்க வந்து காசு கொடுத்து முன்னாடி இப்படி போகிறாங்க அப்படிங்கும் போது இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஒரு பேக் ஃபயர் மாதிரி ஆகும். பட் ஸ்டில் எங்களுக்கு ஒரு ஹோப் என்னன்னா, நான் போடுற வீடியோ நான் போடுறேன், இங்கே நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்கு. ஸோ அதில் நான் போடுற வீடியோ என்னோட பேஜில் எங்கே இருக்கும், அது நிறைய பேர் கொண்டு போய் இன்ஸ்டாகிராம் சேர்த்தும், அது சேர்த்துறத நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ எங்கேருந்தோ ஏதோ ஒரு நாள் நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுவும் இந்த ஒரு ஹோப்னால தான். அப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இது நேற்று நைட் எடுத்தது. நேற்று நைட்னா சாட்டர்டே நைட் எடுத்தது. 1082 ஃபாலோவர்ஸ், 1082 ஃபாலோவர்ஸ். நான் வந்து ஃப்ரைடே நைட் எடுக்கும் போது 1022, இன்னைக்கு சண்டே நைட் வந்து 1092, நேற்று சாட்டர்டே நைட் வந்து 1082. ஆக்சுவலி அந்த 22லேருந்து 82 வரத்துக்கு ஒரு ராத்திரியில ஒரு பகலில் எதுவுமே மாறிடாது அப்படின்னு நிறைய பேர் இங்கே சொல்லுவாங்க. என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஆக்சுவலி இந்த 60 கவுண்ட், இந்த ஒரு 60 பேர் வந்து எங்கேருந்தோ யாரோ ஏதோ ஒரு மூலையில் நான் எப்பயோ போட்ட ஒரு வீடியோவுக்கோ இல்லை நேற்று போட்ட ஒரு வீடியோவுக்கோ அவங்க எப்பயோ உட்காந்து அதை பார்த்து அவங்க பார்த்து அந்த வீடியோ அதை பிடிச்சி போய் ஃபாலோ பண்ணணும்னு அவங்களுக்கு தோணி ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த ஒரு நைட்டில் ஒரு பகலில் அது நடக்குதுல்ல. இது வந்து மேஜிக் கிடையாது. நான் வீடியோ போடுறது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துது இன்ஸ்டாகிராம். இப்போ இந்த நிமிஷம் கூட என்னை மாதிரி இங்கே நிறைய பேர் இங்கே வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல, இல்லை இந்த வீடியோவில் பார்க்குறவங்க எத்தனை பேர் என்னை மாதிரி வீடியோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோன் வச்சுருப்பீங்கள்ல, உங்களுக்கு ஒரு கோல் இருக்குல்ல, கண்டிப்பாக ஒன் டே நீங்கள் அதை ரீச் பண்ணுவீங்க. எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் டூயிங் திஸ் ரைட் நவ், அதை நிறுத்திடாதீங்க. லைக் இப்போ நான் எதனால இது பண்ணுறேன் அப்படின்னா, நான் நிறையா பேசுவேன். ஆப்வியஸ்லி இந்த வீடியோவில் இப்போ நிறையா பேசுகிறேன் இல்லையா, நான் பேசுகிறத வந்து இங்கே நிறைய பேர் லிசன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. நான் பேசுகிறது யாரும் லிசன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறனாலே ஐ ஸ்டார்டட் டாக் டு கேமரா. நான் கேமரா ஆன் பண்ணி நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவேன். மனசுக்கு தோன்றதை பேசுகிற நண்பர்களே, எனக்கு என்ன தோணுதோ நான் பேசலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை 1000 ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து ரீச் ஆகுங்க. என்னை 1000 பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. பாய்.